நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருக்குர்ஆனின் மீது சந்தேகம் சிலருக்கு ஏற்படுவது உண்டு. திருக்குர்ஆன் இந்த உலகத்தை படைத்த ஏக இறைவனான அல்லாஹ்வுடைய வேதமாக இருக்கிறது. இந்த உலகத்தை படைத்த மனித இனத்தை படைத்த இறைவன், மனித இனம் வாழ்வதற்காக படைத்த இறைவன் அல்லாஹ் மனித இனத்துக்காக கொடுத்த இறுதி வேதம் அல் குர்ஆன். இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக அல்லாஹ் தேர்வு செய்து, இறுதி தூதராக தேர்வு செய்யப்பட்ட இறுதி நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட ஒரு வேதம்தான் திருக்குர்ஆன். அந்த திருக்குர்ஆனை பெரும்பாலான மக்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மூமின்களான மக்கள், திருக்குர்ஆன் அல்லாஹ்வின் வார்த்தை, அல்லாஹ்வின் செய்தி, இந்த உலகத்தை படைத்த ஏக இறைவனின் வார்த்தை, ஏக இறைவனின் செய்தி என்று நம்பக்கூடியவர்கள் தான் மூமின்கள். முஸ்லிம் அல்லாத பெரும்பாலான மக்கள் திருக்குர்ஆனில் உள்ள கருத்துக்களை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். திருக்குர்ஆனை படிக்கக்கூடியவர்களாக, திருக்குர்ஆனில் உள்ள கருத்துக்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு, முஸ்லிம் அல்லாத பெரும்பாலான மக்களுக்கும் அல்லது முஸ்லிம் சமுதாயத்தில் கூட மார்க்க புரிதல் இல்லாத, மார்க்க அறிவு இல்லாத மக்களும் கூட திருக்குர்ஆனை சந்தேகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எப்படி சந்தேகிக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தை படைத்த இறைவனான அல்லாஹ்விடம் இருந்து இறக்கி அருளப்பட்டது குர்ஆன் என்று முஸ்லிம்கள் நம்புகிறார்கள். இந்த உலகத்தை படைத்த இறைவன் தான் கொடுத்தானா, அல்லது முகமது நபி அவர்கள் தானாகவே கற்பனை செய்து கொண்டாரா, முகமது நபி அவருடைய கைகளால் எழுதினாரா, அவருடைய சொந்த கருத்தா என்பது போன்ற பலவிதமான சந்தேகங்கள் பெரும்பாலான மக்களுக்கு இருக்கிறது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இறைவனின் இறுதி தூதர். அரபி மொழியை தாய்மொழியாக கொண்டவர், அரபு நாட்டு வம்சத்தைச் சேர்ந்தவர், அரபு வம்சத்தைச் சேர்ந்தவர், அரபி மொழியை தாய்மொழியாக கொண்டவர் தான் இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கு அரபி மொழி பேச தெரியும், ஆனால் அரபி மொழி எழுதவோ படிக்கவோ தெரியாது. எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதர் ஒரு வேதத்தை உருவாக்க முடியாது, ஒரு கருத்தை எழுத முடியாது, ஒரு கருத்தை உருவாக்க முடியாது. அப்போ எழுத படிக்க தெரியாத ஒரு நபி தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் உலக மக்களுக்கு, உலகில் வாழுகிற ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கு எடுத்து சொன்னார். அப்படி எழுத படிக்க தெரியாத ஒருவரால் அவர் கற்பனை செய்தால் அந்த கற்பனையில் உண்மை வருமா? எழுத படிக்க தெரியாத ஒருவர் ஒரு 6666 வாசகங்களை உருவாக்க முடியுமா? பல லட்சக்கணக்கான, பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்கள் என்று சொல்லப்படுகிற பல்லாயிரம் ஹதீஸ்களை அவரால் உருவாக்க முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. முகமது நபி இறைவனின் இறுதி தூதர். அவருக்கு இறைவன் கொடுத்த ஒரு வேதம்தான் திருக்குர்ஆன். அந்த திருக்குர்ஆனின் மீது யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்கிறதோ, சந்தேகப்படக்கூடிய மக்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு உண்மையை சொல்லி காட்டுகிறான். திருக்குர்ஆனை யாரெல்லாம் சந்தேகப்படுகிறார்களோ, அந்த சந்தேகப்படக்கூடிய மக்கள் அவர்களின் சந்தேகத்திலிருந்து தெளிவடைவதற்கு திருக்குர்ஆனை சந்தேகிக்கக்கூடியவர்களுக்காகவே சில வசனங்கள் திருக்குர்ஆனில் இறக்கி அருளப்பட்டது. அப்படி திருக்குர்ஆனுடைய சூறாக்களில் இரண்டாவது சூரா அல் பக்ரா, இரண்டாவது அத்தியாயம் அல் பக்ரா என்று சொல்லப்படுகிற அத்தியாயம். அந்த இரண்டாவது சூறாவில் உள்ள இரண்டாவது வசனமே எப்படி ஆரம்பிக்கும் என்று சொன்னால், ஸாலிகல் கித்தாபு லா ரைப ஃபீஹ் ஹுதல் லில் முத்தகீன், இது வேதமாகும், இதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை, பயபக்தி உடையவர்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே இரண்டாவது அத்தியாயமான அல் பக்ராவில் 23, 24 ஆகிய இரண்டு வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வ இன் குன்தும் ஃபீ ரைபிம் மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா ஃபஅது பி சூரத்தின் மின் மிஸ்லிஹி வதுஉ ஷுஹதாஅக்கும் மின் தூனில்லாஹி இன் குன்தும் ஸாதிகீன் ஃபஇல்லம் தஃஅலு வலன் தஃஅலு
ஃபத்தகுன் நாரல்லதி வக்கூதுஹன் நாசு வல் ஹிஜாரா உஇத்தத்துலில் காஃபிரீன். அல்லாஹ் சொல்லுகிறான், நம்முடைய அடியாருக்கு நாம் இறக்கி வைத்த இந்த வேதத்தின் மீது, இந்த குர்ஆனின் மீது நீங்கள் சந்தேகப்படுகிறீர்களா? சந்தேகப்படக்கூடிய மக்களுக்கு தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வச்சிருக்கான். நாம் நம்முடைய அடியாருக்கு, நம்முடைய தூதருக்கு நாம் இறக்கி வைத்த இந்த வேதத்தின் மீது நீங்கள் சந்தேகப்படுகிறீர்களா? உங்களின் கருத்தில் நீங்கள் உண்மையாளர்களாயிருந்தால் அல்லாஹுவை விடுத்து உங்களின் உதவியாளர்களை எல்லாம் அழைத்து இதில் இருக்கக்கூடிய அத்தியாயங்களை போன்று ஓர் அத்தியாயத்தையாவது கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உலக மக்களுக்கு, சந்தேகப்படக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு உண்மை, இன்னும் சொல்ல போனால் அல் குர்ஆன் விடக்கூடிய ஒரு மிக பெரும் சவால். 1400 ஆண்டுகளாக இந்த சவால் திருக்குர்ஆனிலே இருக்கிறது. இந்த சவாலுக்கு பதிலளிக்கக்கூடிய எந்த மனிதனும் உலகத்தில் இல்லை. உலகத்தில் வாழ்கிற ஒட்டுமொத்த மனித இனத்துக்கும் சொல்லுறான் அல்லாஹ், நான் இறக்கி வைத்த இந்த குர்ஆன்ல, இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய அத்தியாயங்களை போன்று ஒரு அத்தியாயத்தையாவது கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் மனித இனத்துக்கு சொல்லுகிறான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படி உங்களால் கொண்டு வரவே முடியாது. ஃபஇல்லம் தஃஅலு வலன் தஃஅலு ஃபத்தகுன் நாரல்லதி வக்கூதுஹன் நாசு வல் ஹிஜாரா உஇத்தத்துலில் காஃபிரீன். உங்களால் அவ்வாறு செய்ய முடியாது. மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாக கொண்ட நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். இந்த வசனங்கள், அதாவது அல் பக்ரா சூராவில் 23வது வசனம், 24வது வசனம், திருக்குர்ஆனின் மீது, திருக்குர்ஆன் உண்மையில் இறைவனின் வார்த்தையா அல்லது இறைவனின் வார்த்தை இல்லையா, திருக்குர்ஆன் அல்லாஹ் இறக்கி வைக்காம வேறு வழியில் திருக்குர்ஆன் உருவாக்கப்பட்டதா என்ற சந்தேகம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு பதிலாக அல் பக்ரா சூராவில் 2வது அத்தியாயத்தில் 23வது வசனமும் 24வது வசனமும் நமக்கு மிக பெரும் படிப்பினையாக, அறிவுரையாக இருக்கிறது. அதே போன்று மற்றொரு சூறாவான சூரா யூனுஸ், திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய 10வது சூறாவில் உள்ள 37, 38 ஆகிய 2 வசனங்களில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனின் மீது சந்தேகப்படக்கூடியவர்களுக்கு ஒரு உண்மையை மிக தெளிவாக புரிய வைக்கிறான். அப்போ சந்தேகப்படக்கூடிய மக்கள் அவர்களின் சந்தேக எண்ணத்திலிருந்து, சந்தேக புத்தியிலிருந்து திருந்துவதற்கு, அதிலிருந்து வெளிவருவதற்குத்தான் 2வது அத்தியாயமான அல் பக்ராவில் உள்ள 23, 24வது வசனங்கள் ஆதாரமாக இருக்கிறது. சூரா யூனுஸ்ல உள்ள 37, 38வது வசனமும் மிக பெரும் ஆதாரமாக இருக்கிறது. இந்த 37வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வமா கான ஹாதல் குர்ஆனு ஐ யுஃப்தரா மின் தூனில்லாஹி வலாக்கின் தஸ்தீகல்லதி பைன யதைஹி வ தப்சீலல் கிதாபி லா ரைப ஃபீஹி மி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த குர்ஆன் அல்லாஹ் அல்லாத வேறு யாராலும் கற்பனை செய்யப்பட்டது இல்லை. அதாவது அல்லாஹ் அல்லாத வேறு யாராலும் இந்த குர்ஆனை கற்பனை செய்ய முடியாது, அப்படி கற்பனை செய்யப்பட்டது கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹுவே அதை அருளினான், அல் குர்ஆனை அல்லாஹ்வே அருளினான். அன்றியும் அது முன்னால் இந்த குர்ஆன் எப்படிப்பட்ட வேதம் என்று சொன்னால், அல்லாஹ் இதை இறுதி வேதமாக இறக்கி வைத்திருக்கிறான். இந்த இறுதி வேதத்திற்கு முன்பு இறக்கப்பட்ட முன் சென்ற வேதங்களை இந்த குர்ஆன் உண்மைப்படுத்துகிறது. அவற்றில் உள்ளவற்றை அந்த முன் சென்ற வேதங்களில் உள்ளதை விவரிப்பதாகவும் இருக்கிறது. ஆகவே இது அகிலங்களுக்கெல்லாம் இறைவனாகிய ரப்பிடம் இருந்து வந்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ்விடம் இருந்துதான் இந்த குர்ஆன் வந்தது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறான். அடுத்த வசனமான 38வது வசனம், அல்லாஹ் அடுத்த வசனமான 38வது வசனத்திலே சொல்லுகிறான், அம் யகூலூன ஃப்தராஹு குல் ஃபஅத்து பி சூரத்தின் மிஸ்லிஹி வதுஉ மனிஸ்ததஅதும் மின் தூனில்லாஹி இன் குன்தும் ஸாதிகீன். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் மிக அழகாக, அற்புதமாக சொல்லி காட்டுகிறான், இதை நம் தூதராகிய அவர் கற்பனை செய்து கொண்டார் என அவர்கள் கூறுகிறார்களா? இன்றைக்கு முகமது நபி அவர்களின் கற்பனை, முகமது நபி அவர்களின் சொந்த கருத்து இன்னைக்கு, அதாவது திருக்குறள் என்ற ஒரு புத்தகத்தை வள்ளுவர் என்ற ஒருவர் எப்படி சொந்த கருத்தாக எழுதினாரோ,
அதுபோன்று திருக்குரான் முகமது நபி அவர்களின் சொந்த கற்பனை, சொந்த கருத்து என்று யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ, யாரெல்லாம் அப்படி கருதுகிறார்களோ அந்த மக்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இதை நம் தூதராகிய அவர் கற்பனை செய்து கொண்டார் என்று அவர்கள் கூறுகிறார்களா? நபியே, நீர் கூறுவீராக, நீங்கள் உங்கள் கூற்றில், உங்களுடைய கருத்தில் உண்மையாளர்களாக இருந்தால், இப்படி சந்தேகப்படக்கூடிய, இப்படி சொல்லக்கூடிய மக்களாகிய நீங்கள் உங்கள் கருத்தில் உண்மையாளர்களாக இருந்தால் இதில் உள்ளதை போல் ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். அல்லாஹுவை அன்றி உங்களால் சாத்தியமானவர்களை உங்களுக்கு உதவி செய்வதற்கு அழைத்து கொள்ளுங்கள் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். அப்ப இதுல இருக்கக்கூடிய அத்தியாயங்களை போன்று ஒரு அத்தியாயத்தையாவது நீங்கள் கொண்டு வாருங்கள். யாராலும் கொண்டு வர முடியாது. அப்ப இந்த 38வது வசனமும் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் இதை பொய்ப்பிக்க கூடியவர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்னன்னு சொன்னா, பொய் என்று சொல்லக்கூடிய, பொய் என்று கருதக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவுரை, பல் கத்தபு பிமாலம் யுஹீத்து பி இல்மிஹி வலம்மா யக்தீஹிம் தஹ்வீலுஹு கஸாலிக கத்தபல்லதீன மின் கபுலிஹிம் ஃபன்னுர் கைஃப கான ஆக்கிபத்துல் ராதிமீன். அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படியல்ல, அவர்கள் அறிவால் அறிந்து கொள்ள இயலாததை, அவர்களுடைய சொந்த அறிவால் அறிந்து கொள்ள இயலாததை, அதன் விளக்கம் அவர்களுக்கு எட்டாத நிலையில் பொய் என கூறுகிறார்கள். அப்ப யாரெல்லாம் அல் குரானை பொய் என்று சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு அறிந்து கொள்ளாதவர்களாக, அதனுடைய விளக்கம் அவர்களுக்கு எட்டாத வகையில் பொய் என கூறுகிறார்கள். இவர்களுக்கு முன்பு இருந்தவர்களும் இவ்வாறு தாங்கள் அறிந்து கொள்ள முடியாதவற்றை பொய்ப்பித்தார்கள். இவர்களுக்கு முன்பு இருந்தவர்களும் இறுதி வேதத்தை இன்றைக்கு பொய்ப்பிக்கக்கூடிய இவர்களை போன்று இவர்களுக்கு முன்பு இருந்தவர்களும் முன் சென்ற வேதங்களை பொய்ப்பித்தார்கள். ஆகவே அநியாயக்காரர்களின் முடிவு என்ன ஆகியது என்பதை நபியே நீர் நோக்குவீராக. அப்ப அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு முடிவை ஏற்படுத்தினான், எப்படிப்பட்ட ஒரு தண்டனையை வழங்கினான் என்பதையும் இந்த வசனம் நமக்கு மிக பெரும் படிப்பினையாக சொல்லி காட்டுகிறது. இதே யூனுஸ் அத்தியாயத்தில் 97வது 98வது வசனமும் நமக்கு ஒரு பெரும் படிப்பினையை, அல் குரான் அல்லாஹ்வுடைய வேதம்தான் என்ற உண்மையை சொல்லி காட்டுகிறது. அல் குரான் அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வின் வசனங்கள் என்பதற்கு நிறைய அத்தாட்சிகள் அல்லாஹ் அவனுடைய வேதத்தின் மீது நமக்கு இறக்கி வைத்திருக்கிறான். இந்த யூனுஸ் அத்தியாயத்தில் 37, 38 வசனம் எப்படி மிக பெரும் உண்மையை நமக்கு சொல்லி காட்டுகிறதோ, 39வது வசனம் எப்படி மிக பெரும் உண்மையை நமக்கு உலக மக்களுக்கு சொல்லி காட்டுகிறதோ, அதே போன்று 94 இந்த சூறாவில் உள்ள 94வது வசனமும் ஒரு உண்மையை சொல்லி காட்டுகிறது. ஃபஇன் குன்த ஃபி ஷக்கின் மிம்மா அன்சல்னா இலைக்க ஃபஸ்அலில்லதீன யக்ரஊனல் கிதாப மின் கபுலிக்க லக்கத் ஜாஅக்கல் ஹக்கு மின் ரப்பிக்க ஃபலா தக்கூனன்ன மினல் மும்தரீன். அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே, நாம் இறக்கியுள்ள, நாம் உம்மீது, நபிக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே, நாம் உம்மீது இறக்கியுள்ள இந்த வேதத்தில் நீர் சந்தேகம் கொள்வீராயின் உமக்கு முன்னர் உள்ள வேதத்தை ஓதுகிறார்களே அவர்களிடம் கேட்டு பார்ப்பீராக. நிச்சயமாக இறைவனிடம் இருந்து உமக்கு சத்திய வேதம் வந்துள்ளது என்பதை நீ புரிந்து கொள்வீர். எனவே சந்தேகம் கொள்பவரில் நீரும் ஒருவராக ஆகிவிட வேண்டாம். நபி அவர்கள் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட அல் குரான் வேதத்தின் மீது, அல் குரான் வேதத்தில் உள்ள அல்லாஹ்வின் வார்த்தையான செய்தியான வசனங்களின் மீது நபி அவர்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நபி அவர்கள் இதை சந்தேகப்படவில்லை என்பது இறைவனுக்கும் தெரியும். அப்ப இறைவன் நபி அவர்களுக்கும் ஒரு அறிவுரையை கூறுகிறான், இதில் உனக்கு சந்தேகம் இருந்தால் இதற்கு முன்பு அருளப்பட்ட வேதத்தை ஓதுகிறார்களே, முன்பு அருளப்பட்ட வேதத்தை ஓதக்கூடியவங்க யார்? நபி அவர்களின் காலத்தில் வாழ்ந்த யூதர்களான யகுதிகளிடத்தில் தௌராத் வேதம் குறைவாக, முழுமையாக இல்லாமல் குறைவாக இருந்தது. கிறிஸ்தவர்களிடம் இன்ஜில் வேதம் குறைவாக இருந்தது. அப்ப அதை ஓதுகிறார்களே, அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் இறக்கி வைத்த இந்த வேதத்தின் மீது நபியும் சந்தேகப்படக்கூடாது, மக்களும் சந்தேகப்படக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் இந்த வேதத்தில் ஏராளமான உதாரணங்களை, அறிவுரைகளை அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுகிறான். திருக்குரான் இந்த உலகத்தை படைத்த ஏக இறைவனான அல்லாஹ்வுடைய வேதம் என்பதை
உண்மை என்று நம்பக்கூடிய நாம் இந்த திருக்குர்ஆனில் உள்ள வசனங்களை தினமும் படித்து இதில் உள்ள கருத்துக்களை சரியாக முறையாக புரிந்து இது அல்லாஹ்வுடைய வேதம், உலகத்தை படைத்த அனைத்தையும் படைத்த மனிதர்களை படைத்த மனிதர்களின் இறைவனான அந்த இறைவனின் வார்த்தை செய்தி அல் குர்ஆன் என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம், நம்பிக்கொண்டிருக்கிறோம். இதை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய நன்மக்களாக வாழ்வதற்கு, இதில் உள்ள கருத்துக்களை புரிந்து அதை படித்து பின்பற்றி வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.